ஹல்லேலூயா. யார் என்ன வேணாலும் காயப்படுத்தட்டும், என் மனசை சுக்கு நூறா அவங்க வேணா உடைக்கட்டும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா என் கேரக்டரை அவங்க காயப்படுத்தின காரணத்திற்காக நான் மாத்திக்கவே மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அன்னை தெரசா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல கதாபாத்திரம். அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவரோட நடந்தவங்க. அப்போ அவங்க அதான் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் காரி அவங்க கையில துப்பிட்டான். உடனே அந்த காரி துப்புன அந்த உடனே எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன், நான் எதுக்கு இந்த காரி துப்புறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன சொன்னாங்களாமா அந்த மனுஷனிடத்துல, எப்பா நீ துப்புனது எனக்கு, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டாங்க. அந்த மனுஷன் அடுத்த நிமிஷத்துல அப்படியே ஆடி போயிட்டான். சரி என்ன இது, என்ன இது? அப்போ தான் எடுத்த முடிவில், தன்னுடைய கமிட்மெண்ட்ல, தன்னுடைய ஒப்பு கொடுத்தல்ல எத்தனை பேர் காயப்படுத்தாலும் நான் வச்ச காலை, முன்னாடி எடுத்து வச்ச காலை பின்னாடி எடுத்து வைக்க மாட்டேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனே அல்ல, தகுதி உள்ளவனே அல்ல. ஒரு அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க பேட்டி எடுத்து அந்த பிள்ளைகளை விட்டு அவங்க அப்பா தூரம் போயிட்டு, ரொம்ப தூரம் போயிட்டாரு. இந்த அப்பா வேணுன்றதுக்காக அந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, இந்த பிள்ளைகளை காமிச்சு, இந்த பிள்ளைங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? இதுங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இதுங்க ஏதோ காட்டுவாசிங்களா இருப்பாங்க, இதுங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு. அப்போ உடனே அந்த நடுவரா இருக்கிற அந்த மனுஷன் கேட்குறாங்க, இவங்க அப்பா இப்படி சொல்றாரு என்ன அப்படின்னு போது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, ஒரு நாள் எங்க அப்பா எங்களை அவ்வளவு நேசிப்பாரு, அவர் தான் எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டு சாப்பாடு கொடுத்தாரு, அவர் சாப்பிடாம எங்களுக்கு கொடுத்தாரு, ஆனா இன்னைக்கு எங்க அப்பா மாறிட்டாரு. அப்ப அவங்க அப்பா அங்கன்னு சொல்றாரு, யாரு மாத்துனா, யாரு மாத்துனா, யாரு மாத்துனா? நீங்க தானே மாத்துனீங்க என்ன இப்படி? அப்போ தன்னுடைய பிள்ளைகள் மேல ஒரு நாள் பாசம் வச்ச அந்த தகப்பனாருடைய அன்பை புரிஞ்சுக்காம அந்த பிள்ளைகள் தன்னை காயப்படுத்தினாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க அப்பா அவருடைய கேரக்டர் அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா மாத்திக்கிட்டாரு. இனி எனக்கு நீ புள்ள இல்லை, இனி எனக்கு நீ புள்ள இல்லை, இனி எனக்கு நீ பையனும் இல்லை. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? உங்களை காயப்படுத்தினதுக்காக நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு தரிசனம் அது, என்னுடைய கேரக்டர் இது, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் அது, நான் அதை செய்கிறதற்கு தடையாய் எத்தனை காயம் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒன்று தாரும், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஓப்பனா மனசு விட்டு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, என்னை காயப்படுத்துறவங்களை எனக்கு நேசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பொதுவாகவே ஜனங்களுக்காக நேசித்து அழுது ஜெபம் பண்ணணும்னு நான் நினைப்பேன், உண்மை. ஜனங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா சிலர் ரொம்ப காயப்படுத்தும் போது அவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நான் ஜெபித்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இவங்களை நேசிக்கணும். லிட்டரலா என்னுடைய வாயை திறந்து நான் ஜெபித்திருக்கிறேன், இவங்களை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா அவங்கள நேசிக்கலன்னா என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது, அவங்கள நேசிக்கலன்னா அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ண முடியாது. அதனால என்னை காயப்படுத்துறவங்களை எனக்கு நேசிக்கிறதுக்கு பலன் தான். இன்னைக்கு யாரோ ஒருத்தட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உங்க கேரக்டரை யார் இப்படி மாத்தினா, உங்க தரிசனத்தை யார் இப்படி மாத்தினா,
உங்களை யார் இப்படி மாத்தினா? நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? அநேகருடைய காயங்கள் உங்களை இப்படி மாற்றுமே. ஆனால் இன்று ஆவியானவர் பேசுறார், இல்ல இல்ல. கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஒவ்வொரு காடுகள், மலைகள், சிங்க கெபிகள், ஒரு சிங்கத்தினுடைய ஒரு கெபிக்குள்ள ஒரு ராத்திரி முழுக்க போக்குறது சுலபம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். சிங்கம் வந்துருமோன்னு பயம். ரெண்டாவது, மிருகங்களுடைய குகைக்குள்ள போய் பார்த்துட்டீங்கன்னா, மிருகங்களுடைய குகைக்குள்ள மிருகங்கள் பாத்ரூம் வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ள போய் படுத்துங்காது. மாடு நம்ம கட்டி இருக்கிற இடத்துல தான் என்ன போடும்? சாணி போடும். கோழி அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் அது வேஸ்ட் எல்லாம் போகும். ஆடு எந்த இடத்துல கட்டி இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் புழுக்க போடும். அந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிற குகைக்குள்ள அது அதனுடைய மல ஜலங்களை வெளியே கழிக்காது. எங்க தான் போகும்? அதுக்குள்ளதான் போகும். அது ஒரு குகையா இருக்கும். அது ஏர் சர்க்குலேஷன் கூட இருக்காது. பட் தன்னுடைய உயிரை சவுல் நிமித்தமாய் துரத்தப்பட்ட தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இன்னும் சிங்கம் சில நேரத்தில் அது வெளியில பிடிக்கிற அந்த மிருகங்களை கொண்டு எங்க வச்சு சாப்பிடும் தெரியுமா? குகைக்குள்ள கொண்டு சாப்பிடும். அதுக்கு அது நாத்தமா தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு துண்டுகள், உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கறிகள் எல்லாம் 4-5 நாட்கள் கடந்தா அதுல என்ன வரும்? நாத்தம் வரும். ஒரு சிங்கத்தினுடைய கெபியில போய் ஒளிஞ்சு தான் படுத்து நித்திரை செய்வது என்கிறது சாதாரணமானதல்ல. ஆனா சவுல் தன்னை துரத்தின ஒரே ஒரு காரணத்திற்காக தாவீது நிறைய சிங்கத்தினுடைய கெபியில, நிறைய கெபிகளில் போய் அவன் ஒளிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனா அத்தனை வருஷம் தாண்டி நேருக்கு நேராக சவுலை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாவீது அங்கே இருந்து சவுலே அப்படின்னு நான் கூப்பிட்டான். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டுன வார்த்தையினால கூப்பிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? என் தகப்பனே, என் தகப்பனே, நீங்க எனக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாலும் நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யறதுக்கு. எப்படி தன்னை ஒருவன் தன்னுடைய உடம்பளவில் தன்னை காயப்படுத்துறாரு, மனசளவில் தன்னை காயப்படுத்துறாரு, தான் ஃபேமிலியோட இல்லாம அனாதையாய் சுத்துற அளவுக்கு தன்னை கொண்டு போய் விட்டாரு. ஆனா இவ்வளவு காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும் தன்னுடைய கேரக்டரை தாவீது என்ன பண்ணிக்கலன்னா மாத்திக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? என்ன முடிவு எடுக்க போறீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் மாறி இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் மிருகமா மாறிட்டாங்க. என்ன மிருகமாக்குறது யாருன்னு வேற பெரிய டயலாக் வேற விட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, மிருகமா மாறிடுவாங்களா? அப்புறம் சொல்லுவோம், என்ன மிருகமா மாத்துறது யாரு? நீ தானே. நீ அவங்க மிருகமா மாத்தின உடனே நீங்க மிருகமா மாறிடுவீங்க. நீங்க ரோபோ, கீ கொடுத்த பொம்மை, கீ கொடுத்தா எப்படி வேணாலும் ஆடுவீங்க. அப்படியா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உங்களை கோபம் படுத்தலாம், உங்களை சிரிக்கவும் வைக்கலாம், உங்களை அளவும் வைக்கலாம். அப்படி இருந்துடக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கென்று ஒரு தனித்தன்மை, எனக்கென்று ஒரு தரிசனம். அதற்கு இடையிலே என்னை காயப்படுத்துறதற்கு எத்தனை 1000 பேர் வந்தாலும் நான் வைத்திருக்கிற தரிசனத்தை கண்டிப்பாக என் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் தேவ பிள்ளை. ஆமேன் சொல்லுங்க. அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா எழுதிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்களேன். பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் என்ன சத்தாமா? ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து. அப்படியே நம்ம குளுக்கோஸ் டி அப்படின்றதெல்லாம் குடிப்போம்ல ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு. நிறைய பேர் டயர்டா இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் 2 ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வருவாங்கல்ல.
அவருக்கு அது என்ன என்ன ஊட்டச்சத்தாமா? அவமானம், நிந்தை அவருக்கு பலன் தரும் ஊட்டச்சத்து. யாராவது அவரை அவமானப்படுத்தினாங்கன்னா அவருக்கு பலன் ஆயிருமாமா. எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க எல்லாம் இன்னும் வாயை திறந்து பாடுறது மட்டும் இல்ல, இதுவே உங்களுக்கு வாழ்க்கையாகவும் மாறணும். இனி பெனியினால் காயப்படுத்தினாலும், காயத்தை கட்ட வேண்டிய மனுஷனே என்னை காயப்படுத்தினாலும், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் காயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மிகவும் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவே இல்லை. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்னா உடைச்சு ஊத்திட்டேன். அன்னைக்குதான் லாஸ்ட் டே. சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு தீர்மானம். உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப காயப்படுத்தும் போது நீங்க அந்த காயத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டணும், எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும். மனுஷன் இடத்துல கொட்டி